வணக்கம் மக்களே, வாங்க கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுவோம். அதுக்கு கத்திரிக்காயை வெட்டுவோம். கத்திரிக்காயில் உப்பு, மஞ்சத்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு இதை எண்ணெயில் போட்டும் பொரிச்சு எடுக்கலாம். நம்ம இதில் மூடி போட்டும் வேக வைக்கலாம் நமக்கு தேவையான பொழுது. நான் இப்போ 2-3 எண்ணெயில் பொரிச்சு காமிக்கிறேன். மித்ததை தவாவில் போட்டு மூடி வச்சு பொரிக்க போகிறேன், வதக்க போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. வாங்க கத்திரிக்காய் போட்டு இந்த பக்கம் ஷாலோ ஃப்ரை. எல்லா கத்திரிக்காயும் இதில் போட்டு மூடி போட்டு பொரிப்போம், வதக்குவோம். வாங்க நல்லா பொரிஞ்சிருச்சு. எடுத்து சாப்பிட்டு இங்கே வதக்கிக்கிட்டு வாங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, சாப்பிடுவோம். பழைய சோறு கத்திரிக்காய் ஃப்ரை. வாங்க சாப்பிடலாம். நம்ம செஞ்ச கத்திரிக்காய் எண்ணெயில் பொரித்தது, வதக்குனது, நெல்லிக்காய் ஊறுகாய், பழைய சோறு. வாங்க சாப்பிடுவோம். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது கத்திரிக்காய் ஃப்ரை. இது நெல்லிக்காய் ஊறுகாய், பழைய சோறுக்கு அதுக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். அதோட